தமிழ்நாட்டோட கடனானது குஜராத்தோட கடனை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. தமிழ்நாடு ரொம்பவே ஒரு மோசமான நிலையில இருக்குன்ட்டு சமீபத்தில வெள்ளை அறிக்கை வெளியிட்டபோது மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. முதல்ல தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் பொருளாதாரத்துல ஒப்பிட்டு பேசுறதே ஒரு அபத்தமான விஷயமா தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு குஜராத்தோட கடனானது கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி இருக்கு. இதே தமிழ்நாட்டோட கடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி அளவு இருக்கு. கிட்டத்தட்ட குஜராத்தை காட்டிலும் தமிழ்நாட்டுக்கு டபுள் மடங்கு அதிகமாவே கடன் இருக்குன்ட்டே நம்ம வச்சுக்குவோம். இதில் நம்ம முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், அதாவது மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மாதிரியான சோஷியல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்லாம் வந்து குஜராத்தில் கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து குஜராத்தில் கிடையாது. அதாவது நான் சொல்றது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் குஜராத்தில் அந்த அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அளவான கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் குஜராத்தில் கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் குஜராத்தில் கிடையாது, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் குஜராத்தில் கிடையாது. GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஸ்கூல்ல இருந்து காலேஜ் சேர்ற விகிதமானது தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு நம்பர் ஆஃப் கிராஜுவேட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஆண்டுகளில் ட்ராப் அவுட் விகிதம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கதா வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் பப்ளிக் ஹெல்த் பாலிசின்றது தமிழ்நாடு கிட்டத்தட்ட குஜராத்தை விட 25% அதிகமாக வந்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பெட்ஸோட கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 முறை குஜராத்தை விட தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமில் இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அதாவது சத்துணவு திட்டம், அது வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 85.4% ஸ்கூல்ஸ் வந்து அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட குஜராத்தில் வந்து வெறும் 11% ஸ்கூல்ஸ் தான் வந்து அதனால் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடோட எக்கனாமி ரேட்டுன்றது கிட்டத்தட்ட குஜராத்தை விட அதிகம். நம்ம வந்து டபுள் டிஜிட் எக்கனாமி ரேட்டை வந்து காமிச்சிருக்கோம். ஆனால் இங்கே நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, குஜராத்தில் வந்து பேண்ட பனஸ் வரவங்கலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து தான் வருவாங்க. மோஸ்ட்லி இந்த மார்வாடி பனியா மாதிரியான ஆட்கள் தான் தொழில் முனைவோராக வந்து இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்லேருந்து பலர் தொழில் முனைவோராகி இன்னைக்கு பெருமளவு பணக்காரர்களா பெரிய பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் SC/ST சமூகத்தை சார்ந்தவர்களும் MSMEல ரெஜிஸ்டர் பண்ணுறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அந்த விகிதமானது உயர்ந்து வரதையும் இந்த ஹிந்து நாளிதழில் ஒரு ஆர்டிகலாகவே போட்டிருக்காங்க. அதனால குஜராத்தோட தமிழ்நாடு எந்த அளவுக்கு பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ல வந்து முன்னேறி இருக்கு, தமிழ்நாடு எந்த அளவுக்கு இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து முன்னேறி இருக்குன்றதை பார்த்து தான் இந்த ஒப்பீடுன்றது இருக்கணும். கடன் அளவு ஏன் அதிகமாக இருக்குன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் இவ்வளோ கடன் இருக்கு வயிற்றுல அடிச்சு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோம்.